வீட்டில் இருக்கும்போது சொன்ன நேரத்துக்கு சாப்பிடுவோம். பயணத்தில் போகும் பொழுது சாப்பாடு நேரம்லாம் மாறிவிடுகிறது. அப்போ அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மக்களுக்கு என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த தொழுகையும் கடமையாக்கிவிட்டு பயணத்தில் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு ரக்காத்துடைய எண்ணிக்கையிலும் சலுகை. டயர்டாக இருப்பான் பிரயாணத்தில், 3-5 ரக்காத்து படுத்துங்க என்ற அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது, இந்த ஒரு சலுகை எதற்கு வழங்க வேண்டும்? அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருக்க போய் தான் வழங்குறான். இதெல்லாம் கவனிக்கிறான். எதுக்காக இந்த பிரயாணத்துக்குன்னு இதுக்கு சலுகை தரணும்? அதில் என்ன விஷயம் இருக்குது? நம்ம வர்ற கஷ்டம்தான். பிரயாணம் என்று சொன்னால் உள்ளூரில் இருப்பதை விட வெளியூருக்கு போனால் கண்டிப்பாக நம்ம கஷ்டம்தான். எல்லாமே சிரமமாக இருக்கும். எல்லா பணிகளுமே வீட்டில் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு சந்தோஷமும் ஒரு மன நிறைவும் பயணத்தில் இருக்காது. அந்த ஒரு நிறையை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் என்ன சட்டத்தை தந்திருக்கான்னு கேட்டால், ஜம்மு என்று சொல்லக்கூடிய, ஜம்முன்னு சொன்னால் இரு தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழுவது. அதாவது லொஹர் அசர் ரெண்டும் ஒரு ஜோடி. அது அசரை மகரிபி சேர்த்துட முடியாது. லொஹர் அசர் அது ஒரு ஜோடி, அதை சேர்த்து தொழுது கொள்ளலாம். மகரிபி ஷா என்பது ஒரு ஜோடி, அது ரெண்டையும் சேர்த்து முன்னைய பின்னே என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம் என்ற அளவுக்கு ஒரு சலுகை இருக்கிறத பார்க்குறோம். இதுவாவது பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு உள்ள சலுகை. சில நேரத்தில் உள்ளூர்லேயே அந்த மாதிரியான நிலைமைகள்லாம் ஏற்பட்டு போயிடும். உள்ளூரில் இருக்கும் பொழுது சின்ன மழை, சின்ன தூறல் இருக்குன்னு வைங்க. அந்த மாதிரி நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுதே ஜம்மு பண்ணி தொழுதுருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கும்போது ரக்காத்தை குறைக்க இயலாது. பிரயாணத்துக்கு போனால் தான் 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை ஆக்க முடியும். ஆனால் இரு தொழுகைகளை சேர்த்து தொழுகிறது இருக்குல்ல, அது வெளியூருக்கும் அந்த சலுகை இருக்கிறது. வெளியூர் மட்டும் இல்லாமல் மழை பெய்கிறது, பெரிய மழை என்றால் வீட்டில் தொழுதுக்கிறதுன்னு அறிவிப்பு செஞ்சுருவாங்க. சின்ன சிரமப்படுற சின்ன தூறல் மாதிரி மழை ஒரே நசன்னு பெய்து கொண்டே இருக்கிறது, ஒரு நாளைக்கு 2 தடவை 4 தடவை வர முடியாது, அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த மாதிரி நாட்களில் பள்ளிவாசலில் என்ன செய்யலாம், உள்ளூர்லேயே 2 தொழுகையில் ஜம்மு செய்து 4 ரக்காத்தாக புலகூர் நேரத்திலேயே அசரையும் ஜம்மு செய்து விட்டு அசருக்கு பாங்க மட்டும் சொல்லிட்டு தொழுகை நடத்தாமல் இருக்கலாம். இப்படி எதுக்கு ஆதாரம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இது புகாரியில் 543வது ஹதீஸில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லாபில் மதீனத்தி, மதீனாவில் தொழுதார்கள். அப்போ உள்ளூர் தான் அது. மதீனாவில் தொழுதார்கள்னா பிரயாணம் இல்லை. மதீனாவில் தொழுதார்கள். சபஅம் சமானியன், 7 ரக்காத்தும் 8 ரக்காத்துமாக தொழுதார்கள். 7 ரக்காத்து என்றால் அதாவது 4 3 7 ரக்காத்துன்னு சொன்னால் இஷாவும் மகரிபும் என்ன கசர் கிடையாதுல்ல. மகரிபு ஒரு 3, இஷா ஒரு 4, 7 ரக்காத்தையும் ரசூலுல்லாஹ் மதீனாவில் தொழுதார்கள். 7ஐயும் ஒரே இதாக தொழுதுருக்காங்க. 3 ரக்காத்து மகரிப் தொழுதுட்டு அதோடு சேர்த்து இஷாவையும் தொழுதுருக்கிறாங்க. மதீனாவில், வெளியூரில் இல்லை, உள்ளூரில் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இஷாவை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், லொஹர் அசரை 8 தொழுதுருக்கிறாங்க. லொஹர் அசரை ஒரே நேரத்தில் 8 ரக்காத்தாகவும் மகரிப் இஷாவை ஒரே நேரத்தில் 7 ரக்காத்தாகவும் மதீனாவில் தொழுதார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் பொழுது அந்த சஹாபி விளக்கம் சொல்கிறார், அந்த அறிவிப்பாளர் விளக்கம் சொல்கிறாரு, ஏன் இப்படி தொழுதாங்க, மழையின் காரணமாக இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மழையின் காரணமாக இருக்கலாம் என்று அந்த சஹாபிட்ட கேட்ட அறிவிப்பாளர் விளக்கம் சொல்கிறார். அப்போ ஒரு மழை மாதிரியான சின்ன துன்பம், சின்ன சிரமமாக இருக்குன்னு வைங்க, அந்த மாதிரி நேரங்களில் கூட நம்ம 5 வேளை தொழுகையும் அந்த நேரத்திற்கு வரலாம் என்று இருந்தாலும் அந்த மாதிரி வர முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படி நம்ம கருத்தில் கொண்டோமையானால் கசரு பண்ணிடாம, அதாவது ரக்காத்துடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு பேர் கசரு, அது செய்யாமல் முழுமையாக 2 தொழுகைகளை ஒரு நேரத்தில் தொழுவலாம். இப்படியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்க, செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு காரணமும் இல்லாமல் கூட ஒரு தடவை இப்படி செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் தான் வருகிறது, ஒரு தடவை ஓரிரு தடவைகள், ஒரு காரணமே இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது லொஹர் அசரை சேர்த்து மகரிப் இஷாவை சேர்த்து மதீனாவில் தொழுதார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இப்படி பார்த்து சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஃபீ கைரி ஹவுஃபின் வலா மத்தரின், மழையின் காரணமாகவும் இல்லை, பயத்தின் காரணமாகவும் இல்லை, சும்மங்கிறார். இப்னு அப்பாஸ் சொல்லும் பொழுது எந்த மழையும் இருக்கவில்லை. ஹவுஃப்னா அச்சம், எதிரிகள் வந்துடுவோம் அந்த மாதிரி அச்சம், அப்படியான ஒரு நிலைமையும் இல்லை, மற்ற மழையும் இல்லை. அப்படியான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் லொஹரையும் அஸரையும் சேர்த்து தொழுதிருக்கிறார்கள். மதீனாவில் ஒரு நேரத்தில் மகரிப் இஷாவையும் சேர்த்து ஒரே நேரத்தில் 2 தொழுகையும் ஜாயிண்டாக தொழுதிருக்கிறார்கள். அப்போ இதை சொன்னவுடனே
சயீதுங்கிற தாபி வந்து கேட்குறாரு இப்னு அப்பாஸ்ட்ட, இப்படி ரசூல்லா செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்களே, ஏன் இப்படி செஞ்சாங்க, எதனால், என்ன காரணத்துக்காக இப்படி செய்யணும், மழையும் இல்லைங்கிறீங்க, பயமும் இல்லைங்கிறீங்க, எதற்காக இப்படி செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, லி கைலா யுஹுரிஜ உம்மத்தஹு, உம்மத்துக்கு சிரமம் தரக்கூடாதுங்கிறதுக்கு தான், இப்படியான ஒரு தேவை ஏற்பட்டால் கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று அதற்குத்தான் செய்தார்களே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி மழை புயல் வெள்ளம் அந்த காரணமெல்லாம் ஒன்றுமே இருக்கலை, ஒரு காரணமும் இல்லாமலும் தொழுதிருக்கிறார்கள் என்று இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. இதை வைத்து கொண்டு அந்த ஷியா போரா இந்த மாதிரியான ஆளுக்கு என்ன செய்வாங்க, 3 வேளை தொழுவாங்க. இது எப்போ ஒரு தடவை நடந்திருக்கிறது. அப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் அவங்க வாழ்நாள் முழுவதும் 5 வேளை தொழுகை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு சில நேரங்களில் சின்ன தூறல் மழை மாதிரி போடும்பொழுது ஜம்மு செஞ்சுருக்கிறார்கள். ஒரு காரணமும் இல்லாமல் செஞ்சது ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு நிலைமையை நீங்கள் அடையலாம். நீங்கள் அடைந்தால் எப்போவாவது பயன்படுத்திக்கொள்ளலாம். இதே வழக்கமாக்கி 3 வேளை தொழுகை ஆக்கிடக்கூடாது. அது மாதிரி சில சூழ்நிலைகள் வரலாம். எங்கே போனால் டிராஃபிக்காக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, போயிடாதீங்க, கலவரம் வர மாதிரி இருக்குது, இப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் 2 தொழுகை சேர்த்து தொழுதுட்டு போயிருங்க. அந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாமல் உள்ளூரில் தொழலாமா என்றால் அதையும் தொழலாம். ஏன் என்றால் உம்மத்துக்கு சிரமம் தரக்கூடாதுங்கிறத தவிர இதில் ரீசன் இல்லை, எந்த ஒரு ரீசன் இல்லைன்னு ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால் அவர் தெரியுமில்ல, மழை பெஞ்சு அவருக்கு தெரியுமில்ல, மழைக்காக தொழலன்னு தெரியும், சாதாரண நிலைமை தான் நிலவுதுன்னு அவருக்கு தெரியும். இப்படி இருக்கும் பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள். இது எதுக்காக இதை சொல்லப்படுதுன்னு கேட்டால் சட்டத்துக்காக வேண்டி இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படி நம்ம மேலே கருணை வைத்திருக்கிறது. ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும், இந்த உம்மத்துகள் ஒரு கடமையாக்கிட்டான், அல்லாஹ் செஞ்சுதான் ஆகணும்டா, செஞ்சுதான் ஆகணும். செய்ய முடியாதுன்னு திமிரா இருந்துன்னா உன்னை பிடிக்க வேண்டிய நேரத்தில் நான் பிடிச்சிருவேன். அப்படிப்பட்ட வல்லவனாக இருந்தும் கூட அல்லாஹ் என்ன பார்க்குறான்னு கேட்டால் சில நேரங்கள் வரும், மனிதன்கிற முறையில் இதை செயல்படுத்த முடியாத நிலைமை வரும், அதனால் அவங்க குற்றவாளி ஏறக்கூடாது, அதற்கு ஒரு சலுகையை கொடுத்துருவோம் என்பதற்காக வேண்டி பிரயாணத்தில் ஜம்முங்கிற தொழுகை, கசருங்கிற சலுகை, உள்ளூரில் ஜம்மு பண்ணக்கூடிய தொழுகை, மழை வெயில் நேரங்களில் இந்த தொழுகையை தாமதப்படுத்துகிற தலுகை, வீட்டிலே தொழுதுக்குறங்கன்னு சொல்லி வாங்களே சேர்த்து சொல்லக்கூடிய தலுகை என்று பல சலுகைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து இந்த மார்க்கத்தில் வழங்கியதற்கு காரணமே என்னன்னு கேட்டால் இந்த அவன் அளவற்ற அருளான் தான். இதெல்லாம் இறைவன்ட்டு ஏன் இப்படி வருது இந்த சட்டம், நம்ம மேலே ஒரு கருணை வச்சிருக்கிறான். இந்த உம்மத்துகள் இந்த சமுதாயம் வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது, சிரமமில்லை, கடமையை செய்யணும், பாரதூரமான சிரமமாக கருதிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து ரொம்ப கீழே இறங்கி இந்த சட்டங்களெல்லாம் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். எல்லாத்துலேயும் கருணை இருக்கும். அல்லாஹ்வுடைய சட்டம் போடும் பொழுது சும்மா சட்டம் பண்ண வரியை போட்டு கட்டிட்டு போ என்று ஆட்சியாளர்கள் அரசாங்கத்தில் சொல்கிறாங்களே, அப்படி இருக்காது. யாருக்கு வரி போடுறோம், கட்டுவான், அவனுக்கு சக்தி இருக்குதா, எதுக்கு எப்போ வரி போடலாம், எப்போ வரி போடாமல் இருக்கலாம், இதையெல்லாம் கவனிச்சு செஞ்சானா கொஞ்சம் இறக்கமுள்ள ஆட்சின்னு சொல்லுவார்கள். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுமனே சட்டத்தை போட்டு விட்டு நின்று விடாமல் அந்த சட்டத்தை போட்ட உடனே டக்கு நம்மளை கவனிக்கிறான். சட்டத்தை அவன் நிலையிலேருந்து போட்டு விட்டுறான், போட்டு விட்டுட்டு நம்மளை கவனிக்கிறான். இவங்களுக்கு எப்போ முடியும், எப்போ சிரமப்படுவாங்க, எப்போ நம்ம செலவு கொடுத்தா நல்லது, எந்தெந்த விஷயத்துக்காக வேண்டி இந்த கொஞ்சம் தளர்த்தலாம், இதையெல்லாம் கவனிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அளவற்ற அருள் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கா இல்லையா, இருக்குது. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் எல்லாம் நோன்பு காலம் இருக்கு இல்லையா, நோன்பு வைக்கிறாங்க இல்லையா, நோன்பு வைக்கும் பொழுது காலையிலேருந்து ஏதாவது சுபுகுல இருந்து மகரிப் வரைக்கும் நோன்பு, இது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆரம்பத்தில் நோன்பு கடமையாகும் பொழுது சுபுகுலேருந்து மகரிப் வரைக்கும் நோன்பு தான். ஆனால் இந்த தாம்பத்திய வாழ்க்கை இருக்குல்ல, அது வந்து 24 ஹவர்ஸும் கூடாது. ஆரம்ப நோன்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், இப்போ சாப்பிடுவது குடிக்கிறது மட்டும்தான் காலையிலேருந்து மகரிப் வரைக்கும். மனைவியோட கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறது வந்து பகல்லையும் கூடாது, ராத்திரிலையும் கூடாது. நோன்பு காலம் ரமலான் மாதம் முழுவதும் கணவன் மனைவியர் வந்து தொடர்பில் இருக்கக்கூடாது என்று தான் துவக்கத்தில் நோன்பு இருந்தது. ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் முதல் வருஷம் நோன்பை கடமையாக்கும் பொழுது எப்படி கடமையாக்குறான்னு கேட்டால், பகல் நேரங்களில் உண்ணாதீர்கள், பருகாதீர்கள், பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாதீர்கள். அப்போ குடும்ப வாழ்க்கைக்கு உள்ள நோன்பு கொஞ்சம் விரிவானது, 24 ஹவர்ஸ் உள்ளது. சாப்பிடுவது குடிப்பதற்குரிய நோன்பு வந்து பாதி நேரத்துக்குரியது, பகலுக்கு மட்டும் உரியது. இப்படி ஆரம்பத்தில் இருந்தவுடன் அல்லாஹ் வேணும்னு கடமையாக்கிவிட்டு எல்லாம் நிறைய பேர் மீறிட்டாங்க. 1 மாதம் வரைக்கும் இப்படி இருக்க சொன்னால் இரவில் வந்து அவங்க கணவன் மனைவி தனியாக இருப்பாங்க, அதெல்லாம் யாபமெல்லாம் இருக்காது. அந்த ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் என்ன செய்வாங்க, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைய சஹாபாக்கள் மீறிட்டாங்க. மீறுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை மீற விட்டுட்டு என்ன செய்கிறான்ல, அதை வந்து சலுகையாக்குறான். எப்படி சொல்கிறான், உஹில்லலக்கும்
உங்களுக்கு ஹலாலாக்கப்படுகிறது, அனுமதிக்கப்படுகிறது. லைலத்த சியாமி, நோன்புடைய இரவுகளில் ரஃபது இலா நிசாயிக்கும், உங்கள் மனைவிமார்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருப்பது நோன்பு இரவுகளில் ஹலாலாக்க. இப்போ தான் ஹலாலாக்குறான், இதுக்கு முந்தைய ஹலாலா இல்லை, இப்போ உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஹுன்ன லிபாசுல்லக்கும் அந்தும் லிபாசுல்லஹுன்ன, அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆடையாகவும் திகழ்கிறீர்கள், அதனால் தவிர்க்க முடியாது, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுருச்சு. அலிமல்லாக அன்னக்கும் குன்தும் தகத்தானூன அம்புசக்கும், நீங்கள் உங்களுக்கு நீங்களே துரோகம் செய்து கொண்டீர்கள் என்பது அல்லாஹ் அறிந்து விட்டான். இந்த தடை இருக்கும் பொழுது மீறினது சொல்கிறான். தடை இருக்கும் பொழுது நோன்புன்னு வச்சிடுறது, வேணும்னு செய்கிறது இல்லை. நோன்புன்னு வைத்துக்கொண்டு படுத்து வைக்கிட்டு கடைசியில் வந்து ஏதாவது ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு என்ன செஞ்சிடறது, கணவன் மனைவிகள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுருவாங்க. அப்போ இதை வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு நீங்களே மோசடி செய்தீர்கள் என்று அல்லாஹ் அறிந்து கொண்டான். அப்போ ஃபதாப அலைக்கும், உங்களை மன்னித்து விட்டான். வஃபாவனுக்கு, உங்களுடைய இந்த தவறை வந்து அலட்சியப்படுத்தி விட்டான். நீங்கள் தப்பு செஞ்சீங்க, அந்த இரவுலை தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்ற கட்டளை மீறினீர்கள், இதுக்கு முந்தைய நீங்கள் மீறினதை நான் மன்னித்து விட்டேன், இனிமேல் அனுமதி அளித்து விட்டேன். இனிமேல் உண்பது பருகுவதற்கு என்ன டைமோ தடை இருக்குதோ அந்த நேரத்தில் தான் தாம்பத்தியத்துக்கும் தடை. உண்பது பருகுவதற்கு தடை இல்லாத நேரங்களில் தாம்பத்தியத்தில் இரவுலையெல்லாம் ஈடுபடலாம். அப்போ ஆரம்ப நோன்பு என்பது வந்து 2 வகையாக இருந்தது. உண்பதற்கும் பருகுவதற்கும் ஒரு நோன்பு, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு ஒரு ஃபுல் டைம் நோன்பு, 1 மாதமும் நோன்பு. அப்படி தான் 30 நாளுமே 30 நாளில் எந்த ஒரு நிமிஷமுமே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை போட்டு அந்த மக்களையெல்லாம் மீற வைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், நீங்கள் மீறினது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உங்கள் மீது நான் கருணை கொண்டு உங்களுக்கு அதை மன்னித்துட்டேன். ஃபல் ஆன பாஷிரு உன்ன, இப்போது நீங்கள் உங்கள் மனைவிமாரோடு இரவு நேரங்களில் சந்தோஷமாக இருங்கள். வபுத்தகுமா கதபல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விதித்த வாரிசுகளை தேடிக்கொள்ளுங்கள். ஓ குழு வஷரபு, உண்ணுங்கள் பருகுங்கள். ஹத்தா எத்த பையனலுக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அபி அஸ்வதி, வெள்ளை நூலிலிருந்து கருப்பு நூல் தெளிவாகிற வரைக்கும், அதாவது சுபுகு வெளிச்சம் தெளிவாகிற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் அப்படின்னு சொல்லி, சும்மா அத்திமுசியாமல் இளநிலையிலே இரவு வர்ற வரைக்கும் நோன்பை பூர்த்தியாக்குங்கள், மகரிபு வரைக்கும் என்று இந்த நோன்புடைய சட்டத்தை எல்லாம் அல்லாஹ் வந்து இதில் செய்கிறான். அதே நேரத்தில் நீங்கள் நோன்பு காலங்களில் பள்ளிவாசலில் ஏத்திக்காஃப் இருப்பீங்கல்ல, அப்படி இருந்தால் மட்டும் மனைவி மாட்ட சேராதீங்க. ஒலாத்து பாஷிரு உன்ன அந்தும் ஆக்கிஃபூன பில் மசாஜிது, மஸ்ஜிதில் வந்து ரமலானில் கடைசி 10 நாளில் ஏத்திக்காஃப் இருப்பாங்க. அந்த 10 நாளில் எத்தனை நாள் நீங்கள் ஒதுக்கி ஏத்திக்காஃப் இருக்கிறீர்களோ அந்த நாட்களில் மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, பகலில் இரவுல எந்த நேரத்துலையும் மனைவி மாற்ற நீங்கள் சேரக்கூடாது, பிரிஞ்சு இருக்கணும் என்று அதை அந்த சட்டத்தை மட்டும் அல்லாஹ் போடுறான். இது எல்லா விவரமுமே 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் இருக்கிறது. ஒரு வசனத்துக்குள்ளேயே இப்போ சொன்ன அவ்வளோ விவரங்களும் இருக்குது. அப்போ இது எதுக்கு அல்லாஹ் செய்கிறான், அதை மாதக்கணக்கில் எல்லாம் எத்தனை பேர் விரதங்கள்லாம் இருந்து கணவன் மனைவி சேரவே மாட்டார்கள், அசைவம் உண்ண மாட்டார்கள், எவ்வளோ கட்டுப்பாடுகளை வைத்து பிற மதத்து மக்கள்லாம் செய்யும் பொழுது நம்ம அல்லாஹ்வை நம்புகிற நமக்கு வந்து அந்த சட்டத்தை போடலாம் தானே. ஆனால் போட்டால் கஷ்டம், அது போட்டால் கஷ்டம், மனசால் அதை சங்கடப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும், அதை மீறுற மாதிரிலாம் வரும். இந்த அடியார்கள் பலவீனர்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பலவீனத்துக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்யணும், அந்த சலுகையை வழங்கணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்புல இந்த ஒரு கடமையை ஆக்கிவிட்டு முதல்ல சட்டத்தை போட்டுவிட்டு எடுத்து விட்டான். அதாவது இரவு நேரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்கிற சட்டத்தை நீக்கி விட்டான்னா அது எதுக்காக நிற்கிறான், கருணை தான் காரணம். அப்போ இதுலையும் நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால் அல்லாஹ் வந்து அளவற்ற அருளாளன்கிற அந்த கருணை இதுலையும் மறைந்திருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைத்துக்கொண்டு பிரயாணத்தில் போகிறோம். பிரயாணத்தில் போகும் பொழுது நோன்பு வைக்க முடியுமான்னா முடியும். ஏன்னாட்டா சில பேர் பிரயாணத்தில் போனால் தண்ணி கூட குடிக்காமல் போய் சேர்ந்துருவாங்க. ஏறி போய் காலையில் ஏறுவாங்க, சாயந்தரம் போய் இறங்குவாங்க, இடையில தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த காலத்தில், அந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம், இந்த காலத்தில் ரொம்ப லேஸ் தான் அது. ஆனாலும் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நோன்பையும் கடமையாக்கிட்டு பிரயாணத்தில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நோன்பை வந்து விட்டுட்டு வேறு நாளில் வச்சுக்கிடலாம். விடுவதற்கு நிரந்தர சலுகை இல்லை. அப்போ அந்த நேரத்தில் விட்டு விடலாம். நீங்கள் வேறு ஒரு ரமலான் மாதத்தில் என்ன செய்யலாம், நீங்கள் வெளியூர் போகிறீங்க, ரமலான் மாதத்தில் வெளியூர் போகலாமான்லாம் நினைக்க தேவையில்லை. தேவைண்டா போங்க, போகும்போது நோன்பு வைக்கணுமே வச்சுக்கிட்டு தான் போகணும்னு நினைக்காதீங்க. ஏழும்னா வைங்க. ஏழலைன்னு சொன்னால் ரமலான் மாதத்தில் போகிற இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், உண்ணலாம், பருகலாம், சாப்பிட்டுக்கிறங்க. அந்த சலுகை முடிந்த பிறகு திரும்பி வந்த பிறகு ரமலானுக்கு அப்புறம் அந்த நோன்பை நீங்கள் கலா செய்து கொள்ளுங்கள், திரும்ப செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நோன்பு கடமையாக்கும் போது அல்லாஹ் எப்படி செய்கிறான்னு கேட்டால் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு, உங்களில் யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும், கடமையாக்கியாச்சு. ஒமன்கான மரீலன் அவ் அலா சஃபரின்,
உங்களில் ஒருவர் நோயாளியாக இருந்தால் அல்லது சஃபரில் பயணத்தில் இருப்பாரேயானால் ஃபைத்தத்துமின் ஐயாமின் உகர், வேறு நாட்களில் எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை நாள் விட்டுருக்குன்னு எண்ணி பார்த்து அந்த நாட்களுக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லி குர்ஆனில் 285வது வசனத்தில் சொல்லிவிட்டு இதுக்கு காரணத்தை சொல்கிறான். ஏன் இப்படி வைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறோம்னா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் நாடுகிறான், கருணை தான் காரணம்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் சொல்லும் போதே என்ன செய்கிறான், நம்மளை விளங்கிலாம் இல்லை சொல்லலை, அல்லாவே இந்த காரணத்தை என்ன சொல்கிறான்னு கேட்டால், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, லேசை அல்லாஹ் உங்களுக்கு நாடுகிறான். ஒலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, கஷ்டத்தையும் உங்களுக்கு நாடவில்லை. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க நாடலை, லேசன, அதுக்கு பேர் தானே இறக்கும், அதுக்கு பேர் தான் அருள், அதுக்கு பேர் தான் அளவற்ற அருள். ஒரு மனிதன் மீது அவனுடைய கஷ்டத்தை கவனத்தில் கொண்டு அவனுக்கு எது எளிதானது தேர்ந்தெடுத்து அதை கொண்டே கொடுத்தோம்னு சொன்னால் அவன் மீது இறக்கப்படுறோம்னு அர்த்தம், அவன் மீது கருணை காட்டுறோம்னு அர்த்தம். அல்லாஹ் இந்த ஒரு சட்டத்தில் சலுகை தந்தது காரணமாக என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு நான் சிரமம் தர விரும்பலை, உங்களுக்கு லேசானது தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு 185 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த பிரயாணத்தில் இருக்கும் பொழுது நோன்பு வைக்காமல் நம்ம இருக்கிறோம் இல்லையா. நம்ம ஆள் கூட நிறைய பேர் என்ன செய்வாங்க, வெளியூர்லேருந்து வருவாங்க, வந்து பயணத்தில் வந்து கடையில் சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம ஒரு மாதிரியாக பார்க்குறது. சாப்பிட்டான்னா உனக்கு உள்ளூர்காரன் உனக்கு கடமை, வெளியூர்லேருந்து வந்தவன் சாப்பிட்டா உனக்கு என்ன, அடுத்த நாளைக்கு வச்சுட்டு போவான். எப்படி நோன்பு காலத்தில் வந்துக்கிட்டு நோன்புல கடையெல்லாம் பூட்டணும் பகல்லாம், இப்படியெல்லாம் போய் என்ன செய்கிறது, இஸ்லாமிய பற்ற காட்டுறாங்களா. அல்லாஹ் வந்து கருணையாளனாக இருக்கிறான். அந்த வெளியூர்லேருந்து வர்றவனுக்கு வியாபாரம் பண்ணிட்டு போகிறான். வெளியூர்லேருந்து வருவார்களை சில முஸ்லீம் ஊர்களுக்கு போன வெளியூருக்கு போனீங்கன்னு வைங்களேன், இன்னும் மார்க்கத்தில் சலுகை இருக்குன்னு சொல்லி போயிடுவீங்க, அங்கே ஒன்றுமே கிடைக்காது, எல்லோரும் பூட்டி வச்சுருப்பாங்க. அப்போ நோன்பாளிகள் உள்ளூர் ஆட்களுக்கு தான் நோன்பு வந்து கடமையை தவிர வெளியூர் ஆட்களுக்கு கடமை தான், அவங்க பிந்தி வச்சுக்கிடலாம். கடமை என்று சொன்னாலும் அவங்களுக்கு அந்த அந்த பயணத்தில் வைக்க முடியாவிட்டால் வேறு ஒரு நாளில் வைத்துக்கொள்ளலாம்னு அல்லாஹ் குர்ஆன்லேயே தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது, பிரயாணத்தில் இருந்து வச்சு தான் ஆகணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பயணத்திலிருந்து எவனா டீ குடிச்சான்னு அவ்வளோதான், நீ உள்ளூர்காரன் குடிச்சா போய் கேளு, ஏன்டா நோம்பு நேரத்தில் குடிக்கிறான்னு கேட்கலாம். வெளியூர்காரன் வந்து டிக்கெட்டில் டீ குடிச்சான்னு சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த சலுகை, அதை கேட்குற நம்ம யார், அல்லாவோட நீ வேறு நாளில் வச்சு கேட்குறான். அப்போ வேறு நாள் வைத்துக்கொள்ள என் இறைவனை அனுமதித்திருக்கும் பொழுது நான் இன்றைக்கி டீயை குடிப்பேன், நாளைக்கு போய் சபையில் தெரிகிறபடி தெரிகிறபடி குடிச்சா என்னென்ன, தெரிகிறபடி தானே குர்ஆன் வசனம் இருக்குது. இது மறைச்சி ஒட்டியாக வச்சுருக்கான்ல, மறைச்சா வச்சுருக்கான் அந்த வசனத்தை. இந்த வசனம் தெரியும்படி இருக்குமே ஆனால், இந்த சட்டம் தெரியும்படி இருக்குமே ஆனால், அதை செய்வது தெரியும்படி செஞ்சால் உங்களுக்கு என்னங்கிறேன். நோம்பு கடமையாக உள்ளவன் அவ்வளோ நம்ம பலவீனம் அப்படின்னு நமக்கு ஆசை வந்துடுமா, அப்படி வந்தாலையும் கட்டுப்படு, அதுக்கு பேர் தான் நோம்பு வரத்தான் செய்யும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் கட்டுப்படுத்திக்கிற வேண்டியது தானே. வீட்டுக்குள்ளே உணவுப் பொருள்லாம் பார்த்தா நீங்கள் அந்த ஆசை ஒரு தெருவில் எதுக்கி போடுவோம், அது இருக்கும், அது இருக்கும் பொழுது சாப்பிடாம இருப்போம், அதுக்கு பேர் தான் நோன்பு. நம்ம அல்லாவுக்கு பயந்து கட்டுப்படுத்தி கொள்வதுக்கு நோன்பே தவிர, நீ டீ குடித்தா எனக்கு டீ குடிக்கிற ஆசை வரும், நீ ஏன் குடிக்கிற என்பதற்கு பேர் நோன்பு கிடையாது. இப்படியெல்லாம் அடுத்தவருக்கு அல்லாஹ் வழங்கிய உரிமையை நம்ம என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் விளங்காமல் பறிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. பிரயாணம் பண்ணி போகும் பொழுது ஒரு பயணத்தில் அவங்களும் அப்துல்லா இப்னு ரவாஹா என்கிற ஒரு சஹாபி, 2 பேரை தவிர பாக்கி எல்லாருமே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா நோன்பு வைக்காமல் தான் இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் நோன்பு வைக்கிற குற்றமெல்லாம் கிடையாது, நோன்பு வைக்கலாம். பிரயாணத்தில் உங்களுக்கு சலுகை, உங்களுக்கு முடியும் என்று இருந்தால் நம்ம பாட்டு பிரயாணத்தில் விட்டுட்டு அப்புறமேல வைக்கவே முடியாமல் போயிடும், நோம்பில் ரமலானில் வச்சா தான் வைக்க முடியும் என்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம இருப்போம், நமக்கு சக்தியும் இருக்கும். அப்படி இருக்குமே ஆனால் பிரயாணத்தில் நீங்கள் நோன்பு வைத்தால் வைத்துக்கொள்ள குற்றமில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு பிரயாணம் போகிறாங்க, கடுமையான வெப்பமான ஒரு நாள், தலையில் கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெயில் தாங்க முடியாமல். அப்படியான நாட்களில் நாங்கள் அபூ தர்தா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வோடு பயணம் போயிருக்கிறோம், அதில் வந்து எங்களில் யாருமே நோன்பு வைக்கலை. ஒரு பெரிய கூட்டமாக சஹாபாக்கள் ரமலான் மாதத்தில் பிரயாணம் பண்ணி போகிறாங்க, நாங்கள் யாருமே நோன்பு வைக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சுருந்தாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா என்கிற ஒரு ரசூல்லா மட்டும் வச்சாங்கன்னு வந்தால் கூட அவங்களுக்கு மட்டும் சிறப்பு சட்டம்னு ஆகி போயிடும். ரசூல்லா மட்டும் வச்சாங்க, மற்றவங்க யாரும் வைக்கக்கூடாது ஆயிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள், அப்துல்லா இப்னு ரவாஹான்னு ஒரு சஹாபி வைத்திருந்தார். அப்போ இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சிறப்பு சட்டம் இல்லை. விரும்பினால் ரமலான் மாதத்தில் நீங்கள் பயணத்தில் இருக்கும்போது நோன்பு வைக்கலாம், விரும்பினால் பயணத்தில் கஷ்டப்படணும், நல்லா செலவு கொடுத்துருக்கான்ல, அப்புறம் ஊருக்கு போய் அடுத்த மாதம் வச்சுக்கிடுவோம் என்று இருக்கலாம். இது வந்து புகாரியில் 1945வது ஹதீஸில் இது இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நோன்பு காலத்தில் சலுகை தர்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரயாணம் பண்ணி போகும் பொழுது ஒரு சஹாபி நோன்பு வைக்கலை, ஒரே ஒரு சஹாபியை தவிர.
அப்போ ஒரு சஹாபியும் ரசூலுல்லாவை தவிர எல்லாருமே நெஞ்சிருக்கிறாங்க நோன்பு வைக்காமலே பயணம் செய்திருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? ரமலான் மாதத்தில் உங்களுக்கு அந்த சலுகையே இந்த சலுகை. பிரயாணங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிரயாணம் பண்ணி ஒட்டகத்தில் வாகனத்தில் ஏறி போகும் பொழுது அது வெயிலெலாம் தலையில் படும். நம்ம ஊரில் இருந்தால் வெயில் படாமல் உட்காந்துக்குருவோம். அதுவே நம்முடைய நாக்கு வறட்சியெல்லாம் தடுத்துடும். இப்போ நம்ம வெளியே தான் போகணும்னு ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு தண்ணீர் தேவைப்படும், பலவித கஷ்டங்கள் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் கருத்தில் கொண்டு நோன்பையும் கடமையாக்கிட்டு பிரயாணமாக இருக்கிறியா அடுத்த நாள் வச்சுக்க, எனக்கு நான் எண்ணிக்கை தான் கணக்கு, அந்த மாதங்கிற கணக்கு கிடையாது. பிரயாணத்தில் இருந்தாயானால் உன்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்பேன், அந்த மாதம் 29 நாள் 30 நாள் பூர்த்தி ஆக்குனியா அவ்வளோதான் கேட்பேனே தவிர நீ ஏன் ரமலான்லேயே வைக்கலன்னு கேட்க மாட்டேன். யாருக்கு? பயணிகளுக்கு. சில பேர் தொழிலே பிரயாணமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு பழகி போச்சுன்னா வச்சுக்கிடலாம். அது பெரிய வைக்கிற தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஹம்சா பின் அம்ருங்கிறவர் அவர் என்ன செய்கிறாருன்னா நோன்பு அதிகமாக நோன்பு வைக்கிறாள். சில ஆளுக்கு நம்மளே சில ஆளுக்கு இருப்பாங்க, இப்போ பார்த்தா நோன்பு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி கேட்டாலும் இன்றைக்கி நோன்புன்னு சொல்லுவாங்க. தப்புலாம் கிடையாது, வைக்கலாம். தடுக்கப்பட்ட நாள் இல்லாத நாட்களில் இப்போ ஒன்றா நம்ம நோன்பு வைக்கலாம், அதிகமாக நோன்பு வைக்கலாம். அப்போ ஹம்சாங்கிற அமருங்கிற ஒரு சஹாபி அவர் எப்போ பார்த்தா நோன்பு வைப்பார். அவர் என்ன கேட்குறார் ரசூலுல்லாஹ்ட்ட, அசூமு ஃபி சஃபரி, நான் பிரயாணம் அடிக்கடி போய்கிட்டு இருக்கிறேன், பிரயாணத்தில் நோன்பு வைக்கலாம், இது கடமையான நோன்பு இல்லை. இது இவர் கேட்குறது ஒரு சாதாரண சுன்னத்தான நோன்புகளை கேட்குறார். பயணத்தில் நோன்பு வைக்கலாமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன் சீத்த ஃபசும் ஒயின் சீத்த ஃபாஃப்தீர், விருப்பமாக இருந்தால் வச்சுக்க, விருப்பமாக இருந்தால் விட்டுக்க, உனக்கு சலுகை இருக்குது. கடமை ரமலானுக்கு சலுகை இருக்கும்போது ரமலான்கிற கட்டாய கடமையவே வந்து பிரயாணத்தில் இருந்தால் வேறு நாளில் வைத்துக்கொள்ளலாம் என்று சலுகை இருக்கும் பொழுது இவர் விரும்பி வைக்கிற நோன்பு தானே, பிரயாணத்தில் வைக்கிறது குற்றம் கிடையாது, வச்சா வச்சுக்க. இது வந்து புகாரில் 1943 இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் முஸ்லீமில் வரும் பொழுது அவர் இப்படி சொல்லியே கேட்குறாரு. எப்படின்னு கேட்டால், இன்னி அஜிதுபி கூவத்தை நல்ல சியாமி பி சஃபரி, பிரயாணத்தில் கூட நோன்பு வைக்க எனக்கு சக்தி இருக்குதுன்னு கேட்குறாரு. கேட்கும்போதே பிரயாணத்தில் ஒரு பலவீனத்துக்கு எல்லாம் செலவு கொடுத்துருக்குறான், எனக்கு பிரயாணமாக இருந்தாலும் எனக்கு தாக்கு பிடிக்க முடியும், நான் நோன்பு வைக்கலாமா? ஹல் அலைய ஜுனாகுன், நான் நோன்பு வச்சா அது பாவமாயிருமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹிய ருக்ஸத்து மின் அல்லாஹ், இது அல்லாஹ் வழங்கிய ஒரு சலுகை. ஃபமன் அஹத பிஹா ஃபஹசனுன், அதன்படி ஒருவர் செயல்பட்டு கொண்டார் அதுவும் நல்லது தான். ஒமன் அஹப்ப ஐயசும, நோன்பு வைக்கிறது விரும்பினாரையானால் ஃபலா ஜுனாஹலை, அது குற்றம் கிடையாது. இது அல்லாஹ் கொடுத்த ஒரு சலுகைப்பா, நீ விரும்பினா வச்சுக்க, சலுகையை கடைப்பிடிச்சா சிறந்தது, இல்லைன்னா உனக்கு குற்றம் கிடையாது என்று சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் எதுக்கு இந்த சட்டமெல்லாம்? எதற்காக நோன்புல வந்து அந்த மாதிரி சலுகைலாம் அல்லாஹ் தருகிறான் என்று கேட்டால், நம்ம பிரயாணம் என்பது ஒரு அது விளங்குறான் அல்லாஹ். பிரயாணம்ங்கிற மக்களுக்கு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். இந்த பிரயாண நேரத்தில் மற்ற நேரத்துக்கு கொடுத்த சட்டத்தை போடக்கூடாது, அடியார்கள் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்கு சலுகை தர்றான். அது 7ங்கிற ஆளுகளுக்கு அதை விட்டுறான், 7 தான் வச்சுட்டு போங்கிறான். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல பிரயாணங்களில் நோன்பு வைத்தவர்களும் வைக்காதவர்களுமா போய்கிட்டு இருப்பாங்க. நோன்பு வச்ச ஆள் வைக்காத ஆளை குறை சொல்ல மாட்டார், வைக்காதவர் வச்சவரை குறையாமல் வச்சேன்னு கேட்க மாட்டார். இப்படித்தான் நாங்கள் இருந்து கொண்டோம் என்று அனஸ் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரில் 1947வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நோன்புல வந்து பிரயாணிகள் என்று வந்து விட்டது என்று சொன்னால் நோன்பு வைப்பது கட்டாயமில்லை. இந்த ஒரு சலுகை அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கிற காரணம், அல்லாஹ் வந்து அளவற்ற அருளாளனாக இருக்கிற காரணத்தினால்தான். இன்னும் அல்லாஹுடைய எல்லையற்ற அருளை சொல்லக்கூடிய சட்டங்கள் கொள்கை எல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.